டே அழாடா என் செல்லல்ல, அழாடா என் செல்லல்ல. இப்போ என் பாட்டை வாசிக்கிற பாரு. அழாதடா என் செல்லல்ல. டேய் தமிழே நில்றா. எதுக்கா என் முன்னாடி வரடா? நான் போய் ஒரு டீயை சாப்பிட்டு வத்தலாவுக்கு போட்டு வரலான்னு இருக்கேன். நீ ஏன்டா வர? எனக்கு ரொட்டி வாங்கி தர மாட்டீங்களா? ஓசியிலே உடம்ப ஏத்து. என் செல்லல்ல. டே அழாதா. இப்போ பாரு என்ன பாட்டு வாசிக்கிறேன் பாரு. இப்போ பாரு அழாத என் கண்ணு இல்ல. அழாதடா. மனசுல வளைய வட்டி நினப்பு நடவட பாவனை எல்லாமே இருக்காதான். இந்த ஊர்ல வேண்டி நீ வாசிக்க முடியும், வேற ஊர்ல போனா வேடிக்கை தான் பார்க்க முடியும். தெரிஞ்சுக்கோ. நீங்க என்ன பெரிய பாகவதரா? டேய் உனக்கு யார முல்லைச்சாமி வர வச்சா? தொல்லைச்சாமி வைக்காம. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன் வாசிப்பை கட்டு எனக்கே ஆளுங்க வருது. அந்த பச்சை மண்ணு என்னடா பண்ணும்? வாடா பிள்ளைய காமாட்சிட்ட கொடுத்துட்டு. காமாட்சி கடைக்கு போயிருக்கிறேன். வந்த உடனே குழந்தைய கொடுத்துட்டு போலாம். அழக்கூடாதுடா. இங்க வா. அழக்கூடாது. சரியா? நான் வந்து பச்சைமா பாத்துக்குவா. வா சரி நான் போலாம். குழந்தைய பத்திரமா பாத்துக்கோமா. அழக்கூடாதுடா. வா செல்லம். பால் பாரு. விளையாடலாமா? எப்படி போகுது பாத்தியா? சரிடா நீ இங்கேயே இரு. நான் போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே இருக்கணும். சரியா? இது வந்துடுறேன். குழந்தைய காணமே. பச்சையம்மா குழந்தைங்க இங்கதான் குழந்தைய உட்கார வச்சுட்டு பால் எடுக்க போனேன். திரும்பி வந்து பார்த்தா காணோம். என்ன சொல்ற நீ? டேய் குழந்தைய காணுங்கறடா. ஐயோ எனக்கு குழந்தைய காணுமா? ஐயோ குழந்தைய காணோமா? காண அடிச்சிட்டியா? பச்சையம்மா ஒண்ணு பயப்படாத. பிள்ளை எவ்வளவு தூக்கிட்டு போயிருப்பான். டேய் இந்த குழந்தை பக்கம் போ. நீ அந்த தோப்பை போய் பாரு. அம்மா ஒண்ணும் பயப்படாத. குழந்தை கண்டிப்பா கிடைச்சிரும். பயப்படாத. அந்த பக்கம் போய் பாருப்பா. சரி. ஏய் நல்லா பாருப்பா, சீக்கிரம் பாரு. கண்டிப்பா கிடைச்சிடும். அழாத பச்சையம்மா, அழாத. பயப்படாத பச்சையம்மா. என்னடி பண்ண? என்னடி செஞ்ச? என் குழந்தை எங்க? ஐயோ சரி நான் எங்க கண்டு தேடுவேன்? குழந்தையாலதான் காமாட்சி மேல முத்தையன் பிரியமா பாசமா இருந்தான். அந்த குழந்தை இல்லைன்னா அவன் தான் கூடவே வந்துருவான்னு ஒரு ஐடியா பண்ணி அந்த குழந்தைய கொன்னாலும் கொண்டு இருப்பா. இவ தேவையில்லாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. அடி போடி நீ. அம்மா ஏமா என்ன இப்படி சோதிக்கிற? என்கிட்ட உனக்கு என்னமா விளையாட்டு? நான் உன்னையே நம்பி தானமா இருக்கேன். ஏமா என்ன சோதிக்கிற? பச்சையம்மா சொல்றத கேளு. அழுது புலம்பி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. ஆமா பச்சையம்மா வா போய் தேடலாம். வா சீக்கிரம் தேடுவோம். வாங்கறல. என்னன்னு தெரியலையே. என்னடா பகல்லையே கனவா? அது கனவாவே இருக்கட்டும், நிஜமாயிடக்கூடாது. இந்தா இத முதல்ல பத்த வை. புண்பட்ட மனச புகை விட்டு ஆத்து. பச்சையம்மா அங்க ஜொலிக்கிறா. நீ என்னடா எரியாத தீக்குச்சி ஆயிட்டிய? நான் சொல்றத நீ செய்றியா? என்ன செய்யணும்? பச்சையம்மா மேல பழி விழுந்தா அடுத்த நிமிஷம் அவன் நம்ம ஊருக்கு வந்துருவா. நம்மள கெட்டவங்க காமிச்சு கூடாது, மற்றவங்களை நல்லவங்க நம்ம ஏத்துக்கூடாது. அதுக்கு என்ன வழி? ஆட்டை வெட்டுறவன் ஆட்டை கேட்டுக்கிட்டா வெட்டுறான்.
என் செல்லக்குட்டியில சாப்பிடு. என்ன காமாட்சி, குழந்தைக்கு சோறு ஊட்டுறியா? ஆமாக்கா. ஊட்டு ஊட்டு. அவசரியா போனாலும் அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்லுவாங்க. என்னக்கா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எதை நினைச்சு இந்த கவலை? அந்த சிரிக்கி அந்த மேலக்கார சின்னமலை வீட்டுல எல்லாம் இருக்காளாம். அன்னைக்கு அவங்க ஆடின ஆட்டத்துல உன் வீட்டுக்காரனும் அந்த சிரிக்கியும் மனசு விட்டு பாடினாங்க தெரியுமா? உனக்கு தெரியாதது இல்ல, உன் வீட்டுக்காரனை செக்க செவப்பழகான்னு அவ பாட, அதுக்கு பதிலு கண்ணன் கருத்த குயிலேன்னு அவன் பாட ஒரே கிளுகிழுப்பு தான். கண்ணை மூடி அந்த கன்றாவிய நினைச்சு பார்த்தேன். காமாட்சி, இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. ஆமா, அவன் மாமா வந்து கூப்பிட்டு அந்த சிரிக்கி போகாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காளா? முதல்ல அவளை விரட்டுற வழிய பாரு. ஆம்பளைங்க மனசு நேரத்துக்கு ஒரு மனசுன்னு சொல்லுவாங்க. அது சரி, பொம்பளை தானா வந்தா எந்த ஆம்பளை தான் விட்டு வைப்பான்? பொண்ணு விதவை ஆயிட்டா அது கடவுள் விட்ட வழின்னு இருந்துடலாம். வாழ வெட்டி ஆயிட்டா மனசு நிம்மதியா வாழ முடியுமா? அப்ப நான் வரேன் காமாட்சி. குழந்தைக்கு எந்த ஆகாரம் கொடுத்தாலும் உப்பை கொஞ்சம் மட்டமாவே கொடுமா, அப்பதான் ஒண்ணுக்கு நல்லா போகும். ஒழுங்க முழுங்க. சோறு போடவும் துணி துவைக்கவும் மட்டும்தான் பொண்டாட்டி. இது பொருந்து என்ன ஆட விடாம பண்ணிடுச்சு. தலையில கரகத்தை வச்சா 2 நிமிஷம் கூட ஆட முடியல. சனிய சனிய. ஆட வந்த சிரிக்கையெல்லாம் அடுத்த ஆம்படையான எப்படி அமுக்கணும்னு திட்டம் போடுறாளுங்க.